நேற்று 6ஆம் தேதி மே வீட்டு அமைச்சர் நாகோமிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு செஞ்சார். என்னன்னாக்க 5 தோட்டங்கள், புக்கிட் தாகா, மின்யாக் எஸ்டேட், சுங்கை திங்கி, நாய்கல் கார்டன், மேரி எஸ்டேட், இந்த 5 தோட்டங்கள் தொழிலாளிகளுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க என்று. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ இந்த கேகேபி தேர்தல் வருது. இந்த வாரம் 11ஆம் தேதி வந்து கேகேபி தேர்தல். ஸோ ரொம்ப பேர் சொல்கிறாங்க வந்துக்கிட்டு இது வந்து தேர்தலுக்காக வந்து ஒரு அமைச்சர் வந்துக்கிட்டு இந்த அறிவிப்பு தெரியப்படுத்துகிறாருன்னு இருக்கலாம், தேர்தலுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனாக்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றி தொழிலாளிகளுக்கு. ஏன் நம்ம ஒரு வெற்றின்னு சொல்கிறோம்னாக்க, இது வரைக்கும் வந்துட்டு பிஎஸ்ஐமே பல இடத்துல வந்து வீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பல தொழிலாளிகளுக்கு வந்து வீடு கிடச்சிருக்கு. சரியா, ஃப்ரீயாகவும் கிடச்சிருக்கு, குறைஞ்ச விலையிலையும் கிடச்சிருக்கு. பல இடம் நான் சொல்லலாம், ஸ்லைங்கோலியே, சுங்கை ரசா, பிரேமர் தோட்டம், புரூக்லன்ஸ் தோட்டம். ஓகே, இப்போ இடையில கூட இந்த பிரதமர் புத்ரா ஜெயாக்கு வந்து 4 தோட்டங்கள் வந்து கட்டி வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடு வந்து அரசாங்கம் வந்து தோட்ட தொழிலாளிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது வந்து இதுதான் மொதல் வாட்டி இல்லை. ஆனால் என்ன இந்த விஷயத்தில் என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்க, இந்த 5 தோட்டத்துங்களில் பல தொழிலாளிகளை வந்து வேலை விட்டு அவங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, அவங்கள வந்து வெளியே ஆக சொல்கிறாங்க. வேறு தொழிலாளிங்க ஒன்றும் தோட்டத்திலே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடு வந்துட்டு தோட்டத்தில் இருக்கிறது தொழிலாளிகளும் 60 வயசு ஆவண தொழிலாளிங்க, ஆனால் வெளியே ஆகாமல் தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 2 பேருக்கும் தான் இந்த திட்டம் வந்துட்டு அரசாங்கம் செய்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு திட்டம். இது வந்து பிரதமரும் இந்த திட்டத்துக்கு வந்து வழி நடத்தியிருக்காருன்னு நேற்று வைபி நாகோமிங் தெரியப்படுத்தினார். ஆனால் இந்த திட்டத்தை அறிமுகம் பண்ணும்போது பல பேர் இந்த ஒரு 2 நாளில் பார்த்தோம்னா ரொம்ப பேர் வந்துட்டு அவங்க முயற்சி இவங்க முயற்சினால தான் இது வந்துட்டு இந்த வீடு திட்டங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முழுக்க காரணம் வந்து தோட்ட தொழிலாளிகள். அந்த 5 தோட்ட தொழிலாளிகள் வந்துக்கிட்டு ரொம்ப பலமாக வந்துக்கிட்டு போராடினாங்க இந்த வீட்டுக்கு. இது வந்து 26 வருஷம் ஒரு போராட்டம். ஏன்னா அப்பயே வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடு கட்டி கொடுக்கல, பல வாட்டி ஆளுங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வெளியே போக சொன்னாங்க. ஆனால் இந்த தொழிலாளிங்க 100க்கு மேலே போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சாங்க. பர்ஜாயா அந்த எஸ்டேட் நிர்வாகம் வந்து வின்சென்ட் தானோட எஸ்டேட் இது, அங்கே வந்துட்டு மறியல் செஞ்சாங்க. கோலாலம்பூர் பர்ஜாயா டைம் ஸ்கொயரில் வந்து ஒரு பெரிய போராட்டம் செஞ்சாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்லைங்கோ அரசாங்கம் மந்திரி பஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு போராட்டம் செஞ்சாங்க. கேபிகேடியில் வந்து 2-3 வாட்டி வீட்டு அமைச்சர் முனுக்கும் வந்து போராட்டம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பல போராட்டங்கள் நடந்த பிற்பாடு தான் இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு பலம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்க இந்த தேர்தல் வரும்போது தேர்தல் வந்துட்டு உதவி செஞ்சிருக்கு. இந்த பிரச்சனையை சீக்கிரமாக ஒரு முடிவு காணும் போது இவங்க வந்து ஓட்டு வந்து சுலபமாக கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பக்கத்தான் ஹரப்பாலும் சரி, இப்போ ரிக்கத்தான் ஹரப்பாலும் சரி, அவங்க வந்து எஸ்டேட் உழுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய தேவையில்லை, உங்கள் கொடியெல்லாம் உழுக்கு நட்ட தேவையில்லை. ஏன்னாக்க எங்கள் பிரச்சனை தீக்கணும், அதுக்கு மந்திரி பஸ்ஸை வரணும், இல்லாட்டி அமைச்சர் வந்துட்டு எஸ்டேட்டுக்கு வந்தால் தான் எங்கள் ஓட்டு கொடுப்பாங்கன்னு வந்து பல வாட்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு நாய்கல் கார்டனில். ஒன்றுன்னு வந்துட்டு இவங்க வந்து ஒரு எஸ்டி செய்ய சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலும் சரி எஸ்டி சைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு கொடுப்போண்டு. சும்மா முந்தி மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொன்னாக்க சுலபமாக வந்து தொழிலாளிங்க வந்துட்டு கொடுக்கல. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இந்த ரொம்ப தெளிவாக இருந்ததுக்கு சூழ்நிலைனால தான் நான் நினைக்கிறேன் அரசாங்கமும் பார்த்துருக்காங்க இவங்க கேட்கறது ஒரு உண்மையான ஒரு விஷயம், அண்ட் இவங்க இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும்ண்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பேர் ஒன்று கேள்வி சொல்கிறாங்க, இவங்க சும்மா தேர்தலுக்காக சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் போயிட்டு இதெல்லாம் செக் பண்ணணும். கேபிகேடியில் ஜபத்தன் புருமகா நகரால் என்ன மாதிரி வீடு கட்ட போகிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாரமாக வந்து பேச்சுவார்த்தைகள் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அண்ட் கேபிகேடி வந்துட்டு வீடு கட்டினாக்கா அந்த வீடுங்கள் வந்து அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும்.